ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆடி வெள்ளி 3வது வெள்ளிக்கிழமை. என்னோடய யூடியூப் சொந்தங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கணுன்ட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். நான் நைட்டு பால் வாங்கி அப்படியே வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். மறுநாள் காலையில் தான் இங்கே காய்ச்சுவேன். நைட்டு காய வச்சு ஆற வைக்கிறதுக்கு லேட் ஆகிடும். அதனால் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுநாள் தான் சூடு பண்ணுவேன். காலையில் எப்பயுமே நான் நாட்டு சக்கரை போட்டு ஒரு டம்ளர் பால் தான் குடிப்பேன். இன்றைக்கி கோல்டு லைட்டாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது, தொண்டை வலி, தலைவலி. அதனால் டீ போடலாம், இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம்ட்டு இஞ்சி டீ தான் போட்டுட்ருக்குறேன். இஞ்சி தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தட்டியும் போட்டுக்கலாம், இல்லை கிரேட்டரில் லைட்டாக சீவியும் போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் இஞ்சி நசுக்கி போட்டு கிரேட் பண்ணி போட்டிருக்கிறேன். இஞ்சி டீ போடும்போது நல்லா டீ கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இஞ்சி சேர்க்கணும். முன்னாடி இஞ்சி சேர்த்தா பால் திரிஞ்சு போயிடும். ஒரு டீ தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம திருவுன இஞ்சியை சேர்த்து கொதிக்க வைக்கலாம். ரொம்ப காரமாக தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் அந்த இஞ்சி டீ. ஏலக்காவும் இஞ்சி சேர்த்தா கோல்டு குறையும். டீ கொதிச்சாச்சு, ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க வேண்டியதுதான். நான் எப்பயுமே டீ குடிப்பேன்னா கிடையாது, என்றைக்காவது தான். டீ குடிக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது பிஸ்கெட்ஸோ இல்லை போண்டா பஜ்ஜி ஏதாவது இருக்கும். ஈவினிங்கில் போண்டா பஜ்ஜி இருந்தால் டீ போடுவேன். இன்னைக்கு காலையில் பிஸ்கெட் தான் எடுத்தேன். இது சுகர் இல்லாத நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் தாங்க, எனக்கு இதுதான் பிடிக்கும். சுகர் இருக்கிற பிஸ்கெட்லாம் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். இதுதான் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு காலையில், டீயும் பிஸ்கெட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சூடாக டீ குடிச்சிட்டு வரேன்.